கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறோம். நிறைய ஊழியர்கள்ட்ட நான் கற்றுக்கிட்டது அந்த விஷயந்தான். கையில் வச்சுருப்பாங்க விசுவாசிகளுடைய 50 பேர்களை சொல்லுவாங்க. எல்லா விசுவாசிகள் ஸ்தோத்திரம் ஆண்டவர், இந்த விசுவாசிக்காக ஸ்தோத்திரம், இந்த குடும்பத்துக்காக ஸ்தோத்திரம், அந்த பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். ஏன் நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தர் அந்த குடும்பத்தை மாற்றுவார், கர்த்தர் அந்த பிள்ளைகளை மாற்றுவார், கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வாதமான குடும்பமாய் நிறுத்துவார், கர்த்தர் அந்த சந்ததியை கட்டமைப்பார். நம்ம ஜெபம் அவர்களை உருமாற்றும். படிப்பறிவில்லாத கலிலேயர்களை அவருடைய ஜெபம் சீஷர்களாய் நிறுத்தினது, அப்போஸ்தலர்களாய் நிறுத்தினது, வேதத்தை எழுதுகிறவர்களாய் மாற்றினது. நமக்கு விசுவாசம் வருவதற்கு இயேசு நமக்கு முன்னுதாரணமாக இருப்பாராக. ஒரு பேதுருக்கு சரியா பேசக்கூட தெரியாது, எதை எப்போ பேசணும் தெரியாது. ஆனால் அவருடைய 1 பேதுரு 2 பேதுரு எடுத்து பாருங்க, எவ்வளோ அருமையாக எழுதுறார், எவ்வளோ அற்புதமாக எழுதுறார். எப்படிங்க நீங்கள் ஒரு புத்தகம் எழுதுங்க, 4 பேஜில் எழுதுங்க, உங்கள் வாழ்க்கையை பற்றி ஒரு 5 பேஜில் எழுதுங்க, உங்களை பற்றி 2 வரி எழுதுங்க, 2 வரி எழுதுங்க உங்களை பற்றி. அந்த மனுஷன் ஒரு மீனவனாக இருந்தோம், கர்த்தர் அவரை இவ்வளவு மாற்றினது காரணம் ஆண்டவராகிய இயேசுவின் ஜெபம். ஜெபம். அதனால தான் சொல்கிறேன், எங்களை ஊழியர்கள் கூடுகையில் சொல்லிக் கொடுக்குறது ஒன்று தான். எந்த விசுவாசியாக இருந்தாலும், எந்த வாலிபனாக இருந்தாலும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் மாற்றுவார். நீங்கள் கண்ணீர் வடிங்க. எனக்கு அதில் நிறைய அனுபவங்கள் இருக்குது. பிள்ளைங்க எதிர்த்தாலும் பேசினாலும் நம்ம பிள்ளைங்க தான் முழங்கால் நின்று அழுகும்போது அவங்கள கர்த்தர் மறுரூபப்படுத்துகிறாரு, கர்த்தர் அவங்கள உருவாக்கி எடுக்கிறார். அவங்க நிற்கும் போது நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்கும். அவங்களுடைய பின்னிலைமை பார்த்தா ரொம்ப மோசமாக இருக்கும் அவங்களுடைய காலங்கள். ஆனால் கர்த்தர் அவங்களை நிறுத்தி கொண்டு வர்றதுக்கு நம்ம ஜெபம், கண்ணீரான ஜெபம் ரொம்ப அவசியம். உங்கள் வாழ்க்கையில் உங்கள் பிள்ளைகளை அப்படி பார்க்க ஆசைப்படுறீங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா ஜெபம் பண்ணாமல் இருக்கவே கூடாது. உங்கள் வீட்டில் ஒரு திருமணம் நடக்குதா, அன்னைக்கு நீங்கள் 3 மணிக்கு எந்திரிக்கணும், எந்திரிச்சு அந்த திருமணத்துக்காக ஜெபிக்கணும். ஆமாம், நீங்கள் பயணங்களில் இருக்கீங்களா, அன்னைக்கு நீங்கள் ஜெபத்துக்கு 1 மணி நேரம் வச்சுக்கிறணும். அந்த கதவை திறக்கக்கூடாது. ஏன்னா நான் ஜெபம் பண்ணாமல் இருந்தால் என்ன செய்கிறவனா இருப்பேன். இன்னைக்கு அந்த பொறுப்பு இல்லாதனால தான் நம்ம சில நேரம் பார்த்தா அப்படியே ஆவியில் நிற்போம், சில நேரம் பார்த்தா விட்டுருவோம். ஆண்டவர் குறைவில்லாமல் ஒவ்வொரு நாளும் தர்றாருல, அது எனக்கு தூரமாக இருப்பதாக. நன்மையும் செம்மையுமான வழியை நானும் உங்களுக்கு என்ன செய்வேன், என் வேலையை நான் செஞ்சுட்டே இருப்பேன். நீங்கள் ராஜா கேட்டு என்னை விட்டு போனாலும் நான் உங்களுக்குரிய வேலையை செய்துட்டே இருப்பேன். அதான் ஒரு தேவ மனுஷன் எப்படி பிரசங்கம் பண்ணார். ஆமாம், நோவா பேழைக்குள்ளே மரங்கொத்தியும் இருந்துச்சான், நோவா பேழைக்குள்ளே எலியும் இருந்துச்சான். எலியை கொஞ்சம் விட்டோம்னா கரிச்சுன்னு பேழை என்ன பண்ணிடும். ஆமாம், பேழையை ஓவராக கடிச்சிருச்சுன்னா இப்போ பேழைக்குள்ளே என்ன வந்துடும், தண்ணி வந்துடும். அப்போ இதெல்லாம் பார்த்து பராமரித்து, அதனால நோவா பேழைக்குள்ளே பாட்டே போடலையாம். ஏன்னா பாட்டு போட்டால் என்ன வந்துடுமா, இந்த எலி கடிக்கிற சத்தம் கேட்காதா. இப்படி நோவாவுக்கு பல பிரச்சனை இருந்துச்சான். ஆனால் எல்லாத்தையும் தாண்டி எல்லா ஜீவனையும் சேதம் இல்லாமல் கொண்டு போய் காப்பாற்றின வேலையை செய்தார். பாஸ்டராக இருக்கிறது கஷ்டம், ஆனால் இருந்தால் பரலோகத்தில் பலன் இருக்கும். நான் ஜெபிக்கணும். ஏதோ வீடு விட பேண்ட் சட்டையை போட்டு காசு வசூல் பண்ணிட்டு போகிறவன் இல்லை ஊழியக்காரன். இதுதான் ஊழியக்காரன், இதுதான் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிற ஊழியம். அதனால் எல்லாரும் தினந்தோறும் ஜெபிக்கணும். எப்படி ஜெபிக்கணும்? அழுது ஜெபிக்கணும், உத்தரவாதம் பண்ணி ஜெபிக்கணும். அப்படி ஜெபிக்காமல் இருக்கவே கூடாது. ஆண்டவர் ராம் முழுவதும் ஜெபித்தார். நிறைய இருக்கு அவருடைய ஜெபங்கள். அதிகாலையில் இருட்டோட ஜெபித்தார், ஒளிவு மலையில் முழங்கால் படிக்கிட்டு ஜெபித்தார். இப்படி ஆண்டவர் ஜெபித்ததை நிறைய நம்ம பார்க்குறோம், வேதத்தில் பார்த்துக்கிட்டே இருக்கலாம். இப்படி நிறைய அனுபவங்கள் இருக்கு.